ஹாய் ஆல், வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் கோலா உருண்டை. இது வந்து நம்ம பண்ண போகிறது சோயா சங்க்ஸ் வச்சு தாங்க. இது எவ்வளோ ஈஸின்றதை வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். டிஷ்க்கு மெயினாக தேவைப்படுறதே சோயா சங்க்ஸ் தான். ஸோ நம்ம இது என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட சின்னது இருந்தாலும் இல்லை இந்த சைஸ் இருந்தாலும் எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா வெந்நீர், அதாவது சுடுற தண்ணியை நல்லா கொதிக்கிற மாதிரி சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப போடாதீங்க, ரொம்ப லிட்டிலாக போட்டால் போதும். இப்போ இது மாதிரி தளத்தலான்னு கொதிக்கும் போது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சோயா சங்க்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு இதை விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் வந்து இது நல்லா சோக் ஆகிடும், வெந்தவும் செஞ்சிடும். இந்த மீல் மேக்கர் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. தண்ணியை நல்லா ஈர்த்துட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இதை நம்ம மிக்சியில் விப்பர் மோடில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சின்ன சின்னதாக அழகாக ஷ்ரெட் ஆகி வந்துடும். மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்துக்கலாம், ஒரு 4 பச்சை மிளகா. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய சோயா சங்க்ஸ் இருக்கிறதுனால இதை நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி இது ரெண்டுத்தையும் நல்லா அலம்பிடுங்க. அப்புறம் நறுக்கிட்டு அலம்பக்கூடாது, அதனால் அலம்பிட்டு இப்போ சாப் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அதை ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சோயா சங்க், அந்த இதை பவுடரை அதை எடுத்துகிட்டு வரலாம். மிக்சியில் போட்டு நான் ஷ்ரெட் பண்ணியாச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி வரும். இது வந்து தனியாக இருக்கட்டும். இதுக்கு அடுத்தது இதை ஆனியன்னு இது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்றதை சொல்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த சோயா சங்க்ஸோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி டாமினேட்டிங்காக இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளேவர் ஃபுல் ஸ்மெல்லாகவும் இருக்காது. ஸோ நமக்கு நம்ம டிஷ் நல்லா வரத்துக்கு ஒரு 3 ஸ்பூன் சோம்பு எடுத்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை அழகு வந்து உடச்சக்கடலை இதை எடுத்து நான் பவுடர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சோயா சங்க்ஸை போட்டுக்கிறோம். இது மேலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலை மாவை போடுறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல 1 ஸ்பூன் கடலை மாவு, இதையும் இதோட போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா பிசைஞ்சுக்க போகிறோம். இந்த டைம்லேயே வேணுன்ற அளவு கொஞ்சம் உப்பையும் போட்டுடலாம். இப்போது நம்ம அந்த மாவெல்லாம் போட்டு பைண்ட் பண்ணோன்னே நம்மளோட மாவு இப்படி இருக்கும். நெய்தர் டூ ட்ரையாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப வெட்டாகவும் இருக்கும். இப்படி பிடிச்சா பால் பிடிக்கிற மாதிரி வரணும். இதுதான் நமக்கு தேவை. இப்போ என்ன இருக்குன்னா, இந்த சோயா சங்க்ஸை பைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம மாவு வந்து தேவையான அளவு இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இன்கேஸ் இது மாதிரி உங்களுக்கு சரியாக பிடிக்க வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கடலை மாவும் அரிசி மாவும் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி வேணால் உடச்ச கடலை மாவும் போட்டுக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து என்ன லெவலில் கலக்கணும்னு தெரியலன்னா அந்த டிப்ஸை சொல்கிறேன். அப்புறம் உப்பு சரியாக இருக்கானோ இப்போ செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, நான் எந்த சைஸ் போடுறேன்னு. ரொம்ப சின்ன சைஸ் போட்டால் போதும். ஆனால் இட் டிபெண்ட்ஸுங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மாட்ரேட் சைஸு நீங்கள் ஸ்டார்டர்ஸ் மாதிரி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட மாவெல்லாம் வந்து பைண்டிங் கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து எதுவும் பிரியாமல் அழகாக இருக்குது. பாருங்கள், இது வந்து ஸ்டார்டர்ஸாக கொடுக்கலாங்க. நான் இன்னொரு நாள் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இதையே வந்து நீங்கள் வந்து கிரேவியில் வந்து இதை அப்படியே கோஃப்தா மாதிரி போட்டு அதுவும் நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம பருப்பு உருண்டை கிரேவி மாதிரி இருக்குங்க. இதை திருப்பிட்டு காட்டுறேன். மீடியம் ஹீட்டில் தான் பொரிக்கணும். ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சு பொரிச்சிட்டிங்கன்னா உடனே கருகிடும் அண்டு சரியாக வந்து வேகாது. ஏன்னா நம்ம மாவெல்லாம் போட்டிருக்கோம்ல, பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு, அரிசி மாவு அதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் பைண்ட் ஆகி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் சிம்லேயே நீங்கள் பொரிச்சிங்கன்னா நல்ல கலரும் வரும், அதே மாதிரி வேகிறதும் நல்லா வேகும். நீங்கள் நிறைய இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாங்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க.
நம்ம குலாப் ஜாமுன்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சம் இந்த ஓசை அடங்கிடும். அண்ட் இந்த ஆனியன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோன்னா உங்களுக்கே தெரியும் அதை எடுக்கிற பதம் கலர் பார்த்திங்களா, நல்ல ஒரு ப்ரௌனாக இருக்குல்ல. இந்த டைமில் இதை எடுத்துடலாம். பார்த்தீங்களா ஸ்டெப்ஸ் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. நான் வந்து இப்போ கொஞ்சம் அளவில் தான் உங்களுக்கு பொரிச்சு காட்டிருக்கேன். கெஸ்ட்டு வந்தோடனே மிச்சத்தை பொரிச்சு காட்டலான் இருக்கேன். இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றது. இது ஸ்டெப்பு பை ஸ்டெப் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட எல்லோரோட என்ஜாய் பண்ணுங்கள்.